பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாள்ல கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது சங்கீதம் 33 அதிகாரம் 4 வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்குதா? உண்மையா இருக்குதா? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் மாற்றம் அல்ல, அவருடைய செயல் பார்த்தீங்கன்னா சத்தியமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன? அவர் சொன்னா அப்படியே நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு யாராவது வாக்குகளை கொடுத்திருக்கிறாங்களா? கொடுத்திருக்க கூடும் இல்லைங்களா? அநேகர் வாக்குகளை கொடுப்பாங்க. ஆனா வாக்கு கொடுத்தாங்களே, அதை செய்திருக்கிறார்களா? ஒரு வேலை செய்திருக்கலாம், ஒரு வேலை செய்யாம போயிருக்கலாம் இல்லைங்களா? சரி, செய்திருக்கிறாங்கன்னா அதுல அவ்வளவு நிறைவு, ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கிறத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் டவுட்டு தான் இல்லைங்களா? பாருங்க, மனிதர்கள் வாக்கு கொடுக்கலாம், சில நேரத்துல செய்தும் இருக்கலாம். ஆனா அதுல நீங்க முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தையும் அதுல ஒரு நிறைவும் நீங்க பார்க்க முடியாது. ஆனா ஏசப்பா கொடுக்கிற வாக்கு எப்படி இருக்குமா? அது உண்மையான ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுக்கிறவர் மாற்றம் அல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதை உங்க வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த செயல் அவ்வளவு மகத்துவமா இருக்குமா, அவ்வளவு ஆச்சரியமா இருக்குமா, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்குமா. ஹல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா அடுத்த உட்பவ காலத்துல உங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வம் உண்டாகும் சொன்னா அது அப்படியே நடக்கும். எப்பத்தான் சொன்னா அது அப்படியே திறக்கப்படும். உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறானா அப்படியே நடக்கும். அப்படியாப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையால் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு, அந்த வாக்குத்தத்தத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த வார்த்தை மேல நம்பிக்கையோட விசுவாசத்தோட நீங்க சொன்னீங்களே, நீங்க கட்டாயம் செய்வீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோட இருந்தா அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு பிரியமானவர்களே. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க, இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணின ஏசப்பா உண்மையுள்ளவர். ஓகேங்களா? கட்டாயம் மகத்துவமான காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்ய போறாரு. ஆகையால் இந்த நாளில உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தின் மேல நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, உறுதியான நம்பிக்கையோட நீங்க இருக்கக்குள்ளோ கர்த்தர் அதை சீக்கிரமா நிறைவேற்றி கொடுப்பார். நிச்சயமாகவே அது நடக்கும். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு பிரியமானவர்களே. ஓகேங்களா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் உண்மையுள்ளது, உம்முடைய செயல்கள் எல்லாம் மகத்துவமானவைகள் அப்பா, ஆச்சரியமானவைகள். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன வாக்கு கொடுத்தாங்களோ இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு, அவங்களுடைய ஆத்துமாக்கள் இளைத்து போகாதபடிக்கு இன்றைக்கு அந்த ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பீராக ராஜாவே. அவர்களை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால உடைய வாக்கு தத்தங்களை அவங்களோட வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுங்க. அவங்களோட நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகக்கூடாதாப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.